செய்ய போகிறது வெஜிடேரியன் மட்டன் கறி. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீவர்ஸ், இன்றைக்கி நான் வெஜிடேரியன் மட்டன் கறி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் மட்டன் எடுத்துருக்கேன், வெஜிடேரியனோட அரை பேக்கெட் எடுத்துருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 4 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், தக்காளி 1, உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கறிவேப்பிலை. நான் 3 டேபிள் ஸ்பூன் மில் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட மில் மிளகாத்தூள் இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் எந்த பேக்கெட்டில் வேணுமாலும் கறித்தூள் நீங்கள் பாய்க்கலாம். 2 ஸ்பூன் பட்டை மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவை. நான் 1 துண்டு பட்டை, 1 லவங்கப்பூ, 4 கிராம்பு, 1 பிரியாணி இலை. ஓகேவா, நான் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ நம்ம ஆட்டரிச்சு சுத்தமாக கழுவி வச்சுட்டோம். இப்போ இதை நான் பொரிக்க போகிறேன். பொரிச்சிட்டு போட்டு செஞ்சால் தான் கறி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம பொரிக்க போகிறோம். ஓகேவா, நான் ஏற்கனவே இரும்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம இது பொரிக்க போகிறோம். ஓகேவா, இது நல்லா பொரிச்சிட்டோம். இது ரொம்ப முழுசாக பொரிச்சு எடுக்கக்கூடாது, அரை வேக்காடோட பொரிச்சு எடுக்கணும். இப்போ நம்ம பொரிஞ்சிருச்சு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஏற்கனவே நான் பொரிச்ச மட்டன் எண்ணெயிலே கைவ மட்டன் எண்ணெயிலே வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு வேக வைக்க போகிறேன். ஓகேவா, இப்போ போட்டாச்சு. கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். ஓகேவா, அதோடு சேர்ந்து பட்டை, கிராம்பு, பூவு, பிரியாணி இலை இதுலேயும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஓகேவா நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள் வெந்துச்சு. இது கூட நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி பழம் 1 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இது வேகிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, கொஞ்சம் வேக இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இது கூட நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதுகள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இஞ்சி பூண்டோட வாடை போகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. ஓகேவா, இப்போ நான் வேகட்டும். இஞ்சி பூண்டு விழுதோட வாடையெல்லாம் போய் நல்லா வாசமாக இருக்குது. இப்போ இது கூட நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். ஓகேவா, போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் இந்த கிழங்கு நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்கு. இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். ஓகேவா, சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்குங்க, இல்லைன்னா கருகி போயிடும். ஓகேவா, லேசாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. ஓகேவா, கொஞ்ச நேரம் இந்த மிளகா வேகட்டும். இப்போ பாருங்கள் மிளகாத்தூள் நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சிங்களா கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கறி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. ஓகேவா, நான் இந்த கோல அளவு 1 கோலை நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஓகேவா, தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நான் 1 கோல் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த கோல அளவுக்கு நான் 1 கோல் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகேவா, இது கூட நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு பார்த்து போட்டுக்குங்க, டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உப்பு போட்டுக்குங்க.
போட்டாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம மூடி வைக்க போகிறோம். மூடி வைக்கலாம். ஓகேவா, இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கறி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, நம்ம பொரிச்சு வச்ச இந்த ஆட்டை வச்சு இதுலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேங்காய் பால் வேணான்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா, நான் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். ஓகே, போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், திரும்பி மூடி வைக்கலாம். ஓகேவா, இப்போ நல்லா கொதிக்கிறதுலேயே நம்ம செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம இறக்க போகிறோம். இது வந்து சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணுமாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். சுவையான வெஜிடேரியன் மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.